புனித பூமியான பாரதத்தில் இருந்து தோன்றிய வேதங்கள் இயற்கை அறிவுக்கும் ஆன்மீகத்திற்கும் ஊற்றாக விளங்குகிறது. நம் தேசத்தின் நதிகளைப் போலவே நம் பழக்க வழக்கங்களும் வேத அறிவும் நாடு முழுதும் பயணித்திருக்கிறது. புனித நெறிக்கு காவலாய் மகாவிஷ்ணுவின் இந்த புண்ணிய பூமி திகழ்கிறது. ஸ்ரீ மகாலட்சுமியுடன் கூடிய ஸ்ரீமன் நாராயணன் சம்சார சக்கரத்திலிருந்து அவர்களை விடுவித்து தன் தாமரை தாள்களில் சேர்த்து கொள்ள அமைதியான காவிரிக்கரையில் அவதரித்தது நம் ஒற்றுமைக்கும் ஆன்மீகத்திற்கும் ஒரு புதிய தொடக்கமாகும். தர்மத்திற்கும் பண்பாட்டிற்கும் கலாச்சாரத்திற்கும் கல்விக்கும் இணக்கத்திற்குமாக மைசூரை அடுத்துள்ள ஸ்ரீரங்கப்பட்டினத்தைச் சேர்ந்த பெலகுளா என்னும் எழில் மிகுந்த இடத்தில் தக்ஷிண நைமிஷாரண்யம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம க்ஷேத்திரம் என்னும் இத்திருத்தலம் காவிரிக்கரையில் அமைந்துள்ளது. இந்த மண்ணின் கலாச்சாரத்தையும் ஆன்மீகத்தையும் கொண்ட அற்புதமான திருக்கோவில் இது. ஆகம விதிகளின் நுண்ணிய கோட்பாடுகளையும் பாரம்பரியமிக்க கோயில் கட்டடக்கலையின் நுட்பங்களையும் பூஜை முறைகளையும் கொண்டு விளங்குகிறது இந்த திருக்கோவில். இதன் மகாமண்டபத்தில் யந்திரங்களையும் மந்திரங்களையும் உள்ளடக்கிய 32 தூண்களில் 74 தோற்றங்களில் ஸ்ரீ நரசிம்மர் 50 பஞ்சலோக விக்கிரகங்களாகவும் 24 கற்சிற்பங்களாகவும் காட்சியளிக்கிறார். இது தவிர ஸ்ரீ விஷ்ணுவின் வெவ்வேறு அவதார நிலைகளும் கோயிலின் வெவ்வேறு இடங்களில் காணப்படும். ஆச்சரியத்தில் மூழ்க வைக்கும் 16 அடி விஸ்வரூப ஹனுமனின் மிக அழகிய நெடுந்தோற்றத்தையும் இங்கு காணலாம். சிம்மகிரி என்றும் யக்ஞ பூமி என்றும் அழைக்கப்படும் இத்தலத்தில் வேத விதியில் இருந்து விலகாமல் 2000த்திற்கும் மேற்பட்ட யக்ஞங்கள் ஏற்கனவே நடந்துள்ளன. இது தவிர விசேஷமாக விவசாயிகளுக்கும் சமூக சேவகர்களுக்கும் பெண்களின் முழு முன்னேற்றத்திற்கும் எல்லையில் நின்று நம் உயிர் காக்கும் இராணுவ வீரர்களுக்கும் மற்றுமுள்ள சகல ஜீவராசிகளுக்கும் இந்த யஜ்ஞங்களில் நலன்களை வேண்டி பிரார்த்தனை செய்யப்படுகின்றது. இத்திருத்தலத்தில் 600 வருடங்களுக்கு பிறகு புராணங்களில் விதிக்கப்பட்ட வகையில் உலக நன்மைக்காக தன்னலமற்ற 12 வருட தீர்க்க சத்திர நித்திய யாகம் தினமும் நடைபெற்று வருகிறது. 4 வேதங்களிலும் தேர்ச்சி பெற்ற வேத பண்டிதர்கள் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார் என்று இந்தியாவின் பல பகுதியிலிருந்தும் வந்து கலந்து கொண்டு இந்த மகா யஜ்ஞத்தை செய்து வருகிறார்கள். 2022 வருடம் மே மாதம் தொடங்கிய இந்த யஜ்ஞம் 12 வருடங்களுக்கு பிறகு 2034 வருடம் மே மாதம் மகாபூர்ணாகுதியுடன் நிறைவுறும். இந்த ஆலயம் தான் நடத்தி வரும் குருகுலத்தின் மூலமாக நம் பழமையான வேத நூல் அறிவை மாணவர்களுக்கு தருவதன் மூலம் இந்த ஆலயத்தின் நடவடிக்கைகள் ஒவ்வொன்றும் பூமி தாய்க்கும் நம் சனாதன தர்மத்திற்கும் தொண்டாக மாறுகிறது. இத்திருக்கோவில் மேலும் ஒரு முக்கியமான சனாதன தர்மமான கோ சேவையையும் நடத்தி வருகிறது. இங்கு இருக்கும் கோசாலையில் பசுக்கள் அன்போடும் பக்தியோடும் பூஜிக்கப்படுகின்றன. 2024 ஆண்டு செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம க்ஷேத்திரம் தான் கொண்டாடும் மிகப்பெரிய பூஜை மற்றும் மகா கும்பாபிஷேகத்தின் மூலம் இக்கோயிலின் கம்பீரமான ராஜகோபுரம், மகாமண்டபம் மற்றும் பிராகாரங்களை பகவான் ஸ்ரீ யோகலட்சுமி நாயிகா சமேத ஸ்ரீ பார்கவ நரசிம்மனுக்கு அர்ப்பணிக்க உள்ளது. எழுச்சியும் ஆற்றலும் மிக்க இத்தலத்தில் கருத்தை கவரும் வேத நெறியில் நடக்கும் இந்த புனிதமான பெரு நிகழ்ச்சியில் பக்தர்களும் மற்றும் ஆர்வலர்களும் திரளாக கலந்து கொண்டு நம் பாரம்பரியத்தை அனுபவிக்க அழைக்கிறோம். வாருங்கள், செப்டம்பர் 8ஆம் தேதி நாம் அனைவரும் சேர்ந்து நம் பாரம்பரியம் என்னும் பழமையையும் நம்பிக்கை ஊட்டும் ஆன்மீக எதிர்காலத்தையும் இணைப்போம். ஜெய ஜெய லக்ஷ்மி நரசிம்ஹா, ஜெய ஜெய லக்ஷ்மி நரசிம்ஹா.